வணக்கம் நண்பர்களே, நான் தான் சாம் சோமா குளோபல் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட எம்டி அண்ட் சிஇஓ. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம கட்டுமானம் செய்யும் போது நம்முடைய பில்டிங்ல ஏற்படக்கூடிய நிறைய ஃபால்ட்டுகள் உண்டு. அதாவது நம்ம கரெக்டா கட்டலை அப்படின்னா நம்முடைய பில்டிங்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தேவையில்லாத இடங்கள்ல செலவு பண்றோம், தேவையான இடங்கள்ல செலவு பண்றத அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், நம்ம எப்பவுமே ரூஃப் காங்கிரீட் பண்றப்போ நம்ம எப்பவும் ஒரு அரை அடி இல்லை ஒரு 3/4 அடி வரைக்கும் வெளியே தள்ளி நம்ம காங்கிரீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சுவரு மழை காலங்கள்ல நமக்கு தண்ணி உள்ள புகுற மாதிரி இருக்கும். அது உள்ள புகாம தவிர்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம இந்த டைல் வார ஏரியாஸ் இருக்கு, அப்புறம் நம்ம தண்ணி நிறைய நனையக்கூடிய இந்த பாத்ரூம் ஏரியாஸ்ல எல்லாமே எப்பவுமே தண்ணி கட்டக்கூடிய ஏரியாஸ். இந்த ஏரியாஸ்ல அந்த பக்கத்துல சோறுல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாட்டர் ப்ரூஃப் கரெக்டா பண்ணல அப்படின்னா நம்ம அந்த பக்க சோறுகள்ல நம்ம புட்டி போட்டிருந்தாலோ இல்ல பெயிண்ட் பண்ணியிருந்தாலோ அந்த பக்கத்துல இருந்து அப்படியே இலக தொடங்கிடும். ஸோ நம்ம என்னதான் பண்ணாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணிய உள்ள இருக்கக்கூடிய பிரிக், அதாவது நம்ம ரெட் பிரிக் யூஸ் பண்றோம்னா கண்டிப்பா அதை அப்சர்வ் பண்ணும், நிறைய தண்ணியை உறிஞ்சு வச்சுக்கும். அதுக்கப்புறமா சிமெண்ட் பிளாக்கா இருந்தாலும் சரி நமக்கு தண்ணியை உறிஞ்சு அந்த பக்கத்துல இருக்கிற சோறுக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ என்ன ஆகும்னா அந்த பக்கத்து சோறுல நமக்கு அதோட எஃபெக்ட் நம்ம பார்க்க முடியும் நம்மளால. அதே போல ரூப்லயும் அப்படிதான். நமக்கு கரெக்டான காங்கிரீட் மிக்சிங், கரெக்டான கியூரிங் இல்லை அப்படின்னா, நம்ம தண்ணி எல்லாம் கரெக்டா கட்டி விட்டு நம்ம அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா, ஆர்சிசி எங்கெங்க பண்றோமோ எல்லா இடத்துலயுமே கரெக்டான கியூரிங், இவ்வளவு டைம் நமக்கு கியூரிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, அவ்வளவு டைமிங் நம்ம கொடுத்து கரெக்டா பண்ணலை அப்படின்னா அந்த இடங்கள்ல கீறல் விழும், வெடிப்பு விழும், அதுக்குள்ளாடி தண்ணி கடந்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம இரும்பு கம்பி நம்ம உள்ள கொடுத்துருக்கோம், ராடு கொடுத்துருக்கோம், அந்த ராடு எல்லாமே துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம ராடு உள்ளாடி போட்டிருக்க ராடுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு உள்ள போகுது அப்படின்னா கண்டிப்பா அது துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஏற்படுறப்போ நம்ம பில்டிங் என்ன ஆகும்னா, காலம் செல்ல செல்ல அந்த பில்டிங்கோட ஸ்ட்ராங் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ நம்ம பில்டிங் கட்டுறப்போ நிறைய விஷயங்களை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு பண்ணணும். நம்ம ஏதோ பண்றாங்க, ஏதோ நம்ம வீடு மாதிரியே கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலா நம்முடைய பில்டிங்ல ஸ்ட்ராங்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் அந்த வாட்டர் ரெசிஸ்டிங் எங்கெங்க பண்ணணுமோ அதை கண்டிப்பா நம்ம பண்ணணும். அதை பண்ணலை அப்படின்னா பில்டிங்கோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. குவாலிட்டியான ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கையில ஒர்க்கை கொடுங்க, அவங்க கரெக்டா பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பில்டர்ஸ் அப்படிங்கிறது சாம் சோமா குளோபல் பில்டர்ஸ் உங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கையா இருக்கும். உங்களுடைய பில்டிங்ல எப்பவுமே நாங்க 10 வருஷம் முதல் உங்களுக்கு 25-30 வருஷத்துக்கு மேலையும் கேரண்டி கொடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரோம். ஒவ்வொரு 10 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் உண்டு, 30 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் உண்டு. என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் முதல் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டா கொடுத்துருவோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை கட்டக்கூடிய போற வீடா இருந்தாலும் சரி, பில்டிங்கா இருந்தாலும் சரி, அதை பார்த்து கட்டுங்க. எங்கெங்க செலவு பண்ணுமோ அங்க செலவு பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.